வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல நாம புணர்ச்சி விதிகள் படிக்க போறோம். ஓகேவா? நம்ம அழகு 7 முடிச்சாச்சு. அது போக கலை சொற்கள் அண்ட் சொல்லும் பொருளும் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். இப்ப நம்ம அழகு 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரியா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. அந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளுக்கு அடிப்படை எதுன்னு பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் தான். ஓகேவா? இந்த விதிகள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் உங்களால எந்த பிரித்தெழுதுக கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? புக்ல இருக்கிறத கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி தான், நம்ம படிச்சுட்டு போய் அப்படியே எழுதிடலாம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, பாடல்களுக்கு நடுவுல இருக்கிற கஷ்டமான வேர்டை என்ன செய்யறாங்க, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை கேட்கறாங்க. அதுக்கு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம புணர்ச்சி விதியில தெளிவா இருக்கணும். சரியா? சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் படிக்க போறோம். மொத்தமா ஒரே கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மண்டை வலிக்கும். சோ இன்னைக்கு கிளாஸ்ல வெறும் 3 புணர்ச்சி விதி தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? மெய்யீற்று புணர்ச்சி, உயிரீற்று புணர்ச்சி, உடம்படு மெய் புணர்ச்சி, இந்த 3 மட்டும் படிச்சா போதும். இந்த 3 படிச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த 3 புணர்ச்சி விதிகளும் நியூ புக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பிரித்தெழுதுகளை எப்படி யூஸ் ஆயிருக்கு, ஓகேவா, அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான். நீங்க கிளாஸை நல்லா கவனிங்க. கிளாஸ் முடியும் போது கண்டிப்பா உங்களுக்கு இது இவ்வளவுதானா, இவ்வளவு ஈஸியா இருக்கு, இதே அவ்வளவு நாள் நம்ம படிக்காம இருந்தோம் நீங்க கண்டிப்பா நினைப்பீங்க. ஓகேவா? ஸோ இங்க இருக்க நம்மளுடைய சிலபஸ் அழகு 1ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, பிரித்து எழுதுதல் மற்றும் சேர்த்து எழுதுதல். அதுதான். ஓகேவா? ஸோ அதுதான் படிக்க ஸ்டார்ட் பண்றோம். பேசிக்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? உங்களுக்கு புணர்ச்சி தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த கிளாஸை நீங்க பாருங்க. உங்களுக்கு பேசிக்ல இருந்தா நான் ஒன்னொன்னா சொல்லி தர போறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னா, நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் சேருவது புணர்ச்சி. ஓகேவா? அது என்ன நிலைமொழி வருமொழி அப்படின்னா அதை பின்னாடி சொல்றேன். ஓகேவா? சோ அது ரெண்டும் சேர்றதுக்கு பேரு புணர்ச்சின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, புணர்ச்சி விதிகள் அப்படின்னா என்னது, சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி இறுதியிலும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள் என்பர். ஓகேவா? சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா புணர்ச்சி விதி, புணர்ச்சிங்கிற கான்செப்ட் மேக்ஸ் மாதிரி தான். ஓகேவா? மேக்ஸ்ல எப்படி ஃபார்முலா இருக்குமோ அதே மாதிரி இங்க புணர்ச்சி விதிகள் இருக்கு. சரியா? நம்ம விதிகள் எல்லாத்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு எந்தெந்த விதிகள் எந்தெந்த சொல்லுக்கு வருங்கிறத கரெக்டா தெரிஞ்சு போட்டோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? மேக்ஸ்ல எப்படி எல்லா ஃபார்முலாவும் படிச்சுட்டு எந்தெந்த ஃபார்முலா எந்தெந்த சம்முக்கு வரும்னு சொல்லிட்டு பார்த்து போடுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இதுவும். சரியா? சோ பாருங்க, நிலைமொழி வருமொழி என்றால் என்ன. சோ இது பேசிக்கான டேர்ம்ஸ். ஓகே, நிலைமொழி அப்படின்னா இங்க பாருங்களேன், பனை பிளஸ் மரம், அதுல பிளஸ்க்கு முன்னாடி இருக்கிறது நிலைமொழி. சரியா? பனை அப்படிங்கிறது நிலைமொழி, மரம் அப்படிங்கிறது வருமொழி. சரியா? ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சுக்கணும். நிலைமொழினா பிளஸ்க்கு முன்னாடி, வருமொழினா பிளஸ்க்கு பின்னாடி, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பாருங்க, உயிர் ஈறு மெய் ஈறு என்றால் என்ன. ஸோ இந்த டேர்முமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் அதுக்கடுத்து புணர்ச்சி விதியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா உயிரீர்ல இந்த எழுத்து இருக்கு, வருமொழி முதல்ல இது இருக்குன்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு புரியணும்னா இது புரியணும். சரியா? உயிர் ஈறு மெய் ஈறு. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஈறுனா லாஸ்ட். சரியா? ஸோ இப்போ பிளஸ்க்கு முன்னாடி இருக்கிறத தான் படிக்க போறோம். சரியா? நிலைமொழி, நிலைமொழியை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் மெய்யாக இருந்தால் உயிர் ஈறு. சரியா? சோ நிலைமொழியின் இறுதி எழுத்து, சோ ஈர்னா நமக்கு தெரியும் இறுதி எழுத்து, அது எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உயிர் மெய்யா இருக்கணுமா. ஓகேவா? எதுக்கு அது உயிர் மெய்யா இருக்கணும், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, பனை பிளஸ் மரம். சோ நம்ம இங்க பார்க்க வேண்டியது பனையை தான் பார்க்கணும். சரியா? ஏன்னா அதுதான் நிலைமொழி. கரெக்டா? அதுல ஈற்றெழுத்து என்ன இருக்கு, நையின்னு இருக்கு. சரியா? இந்த நையை பிரிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன் பிளஸ் ஐன்னு கிடைக்கும். கரெக்டா? சோ இன் பிளஸ் ஐல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா ஈற்றெழுத்து. கரெக்டா? சோ ஈற்றெழுத்து அப்படின்னா இந்த ஐயை தான் பார்க்கணும். சரியா? சோ இந்த ஐ உயிரெழுத்து, இல தானே ஐ வரும். அப்ப இந்த ஐ உயிரெழுத்துங்கிறதுனால இந்த பனை உயிரீரை பெற்று முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? சோ பனையில என்ன இருக்கு, உயிர் ஈறு இருக்கு. அதை நம்ம எப்படி செக் பண்ணணும், அந்த லாஸ்ட்ல இருக்கிற உயிர்மைய பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்க்கும்போது பின்னாடி வர்ற எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா பனை அப்படிங்கிறதுல உயிர் எழுத்து இருக்கு, அதாவது உயிர் ஈறு இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? சோ எப்பவுமே உயிர் மெய்க்குள்ளதான் உயிர் எழுத்து இருக்கும். கரெக்டா? அதனால நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் மெய்யா இருந்துச்சு அப்படின்னா அதை உயிர் ஈறுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னும் உயிர் முதல் மெய் முதல்னு இருக்கு, அதுல அப்படியே இது ஆப்போசிட்டா வரும். சரியா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அது புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். ஓகே, சோ அடுத்து பாருங்க, மெய் ஈறு. அதேதான், மெய் ஈறு ரொம்ப ஈஸி. நிலைமொழியின் இறுதி எழுத்து புள்ளி எழுத்தாக இருந்தால், ஏன்னா மெய் எழுத்து என்ன செஞ்சிரும்,
ஈஸியா வந்து புள்ளி எழுத்தா வந்து நின்றோம். ஸோ பிரச்சனையே இல்லை. இன்னுன்னு இருக்கா பொன் வளையல்ல, அப்ப அந்த இன்னு வந்து மெய் எழுத்து. அதனால பொன் அப்படிங்கிறது வந்து என்ன செஞ்சிருக்கு, மெய்யீற்றை பெற்று முடிவடைந்திருக்கு. சரியா? ஸோ அவ்வளவுதான், ஈஸியா இருக்கும் நம்புறேன். உயிர் ஈறு வேணும் அப்படின்னா உயிர் மெய் எழுத்து இருக்கணும். அங்க மெய் ஈறுனா பிரச்சனையே இல்லை, டைரக்டா மெய் எழுத்தே அங்க இருக்கும். சரியா? அடுத்து மெய் முதல் உயிர் முதல், இது என்னன்னு பாருங்க. முதல்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா வருமொழியை பார்க்கணும். சரியா? ஈரு ஈருன்னு பேசும்போது எதை பார்த்தோம், நிலைமொழியை பார்த்தோம். நிலைமொழினா பிளஸுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வார்த்தையை பார்த்தோம். இப்ப மெய் முதல் உயிர் முதல் அப்படின்னா பிளஸுக்கு பின்னாடி இருக்கிற வார்த்தையை பார்க்கணும். சரியா? பிளஸுக்கு அடுத்து இருக்கிற வார்த்தையை. மெய் முதல் அப்படின்னா என்ன சொல்றாங்க, வருமொழியின் முதல் எழுத்து உயிர் மெய்யாக இருந்தால் மெய் முதல். சோ நீங்க இங்கதான் அந்த டிஃபரன்ஸை கவனிக்கணும். மேல பாருங்க, உயிர் ஈரல என்ன பார்த்தோம், உயிர்மை இருக்கணும்னு பார்த்தோம். இங்க பாத்தீங்களா மெய் முதல்ல உயிர்மை கொடுத்துருக்காங்க. சரியா? ஏன் கொடுத்துருக்காங்க, கீழே வாங்க. சோ வருமொழியின் முதல் எழுத்து. இப்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது எல்லாமே எதைதான், வருமொழியை மட்டும்தான். சோ வருமொழிங்கிறது என்னது, வளையல். வளையல்ல முதல் எழுத்து என்னது, வா. வாவை பிரிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இவ் பிளஸ் ஆ. சரியா? நம்ம வந்து முதல் எழுத்தை பார்க்கணுங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், இந்த இவ்வ தான் பார்க்கணும். அப்ப நம்மளுக்கு மெய் முதல் வேணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும், உயிர் மெய்க்குள்ளதான் இருக்கும். சரியா? சோ மெய் முதல்ல என்ன அர்த்தம், வருமொழியின் முதல் எழுத்து உயிர் மெய்யா இருக்கணும். ஏன் அப்படின்னா பிளஸுக்கு அப்புறம் எந்த எழுத்தும் என்ன செய்யாது, புள்ளி வச்சு ஆரம்பிக்காது. கரெக்டா? நம்ம பிரித்தெழுதுகள் எழுதும் போது பிளஸுக்கு அப்புறம் எந்த எழுத்தும் இக்கு வச்சோ இச்சு வச்சோ ஆரம்பிக்காது. அப்ப கண்டிப்பா அங்க வந்து ஒரு உயிர்மெய் எழுத்து இருந்தாதான் அதை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள நம்மளுக்கு மெய் எழுத்து கிடைக்கும். ஓகேவா? ஈஸியா இருக்குல்ல, ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா திரும்ப வந்து உயிரில இருந்து கவனிங்க, ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? அடுத்து வருமொழியின் முதல் எழுத்து உயிராக இருந்தால் உயிர் முதல். இது வந்து டைரக்டா எப்படி வந்து அங்க மெய் ஈறு பார்த்தோமோ அதே மாதிரி இங்க உயிர் முதல் டைரக்டாவே இருக்கும். சரியா? ஏன்னா பிளஸுக்கு அப்புறம் வர்ற வார்த்தை உயிரெழுத்துல ஆரம்பிக்கிறது வந்து சாதாரண விஷயம் தான். ஓகேவா? அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டைரக்டாவே உயிரெழுத்தே எடுத்துக்கலாம். வருமொழியின் முதல் எழுத்து உயிராக இருந்தால் அது வந்து என்னது, உயிர் முதல். ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் கண்டிப்பா புரியணும். அப்பதான் வந்து உயிரீறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே? சோ உயிர் ஈறு அப்படின்னா நிலைமொழியை பார்க்கணும். நிலைமொழியில லாஸ்ட் எழுத்து என்னவா இருக்கணும், உயிர் மெய்யா இருக்கணும். மெய்யீறு அப்படின்னா நிலைமொழியில லாஸ்ட் எழுத்து புள்ளி எழுத்தா இருக்கணும். உயிர் முதல் அப்படின்னா வருமொழியில முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கணும். மெய் முதல் அப்படின்னா வருமொழியில முதல் எழுத்து உயிர் மெய்யா இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? புள்ளி எழுத்து உயிர் எழுத்து ரொம்ப ஈஸி தான், டேரக்டாவே வந்துடும். நம்ம பாருங்க உயிரீறு மெய் முதல், இதை மட்டும் தான் கவனிக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெட்டர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சான்னு எடுத்துக்கலாம். சரியா? இந்த சா வந்து நிலைமொழியில இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது பிளஸுக்கு முன்னாடி இருக்கு, பிளஸுக்கு அப்புறம் வந்து கா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த சாங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து. கரெக்டா? ஆனா இது வந்து உயிர் ஈறு. ஓகே? ஏன் அப்படின்னா அதை பிரிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இச்சு பிளஸ் ஆ கிடைக்கும். நம்ம லாஸ்ட் எழுத்த பார்க்கணும்னா இந்த ஆவை தான் பார்க்கணும். உயிர்ல முடிஞ்சிருக்கா, அப்ப உயிர் ஈறு. சரியா? அதே மாதிரி இந்த காவா பாருங்க, பிளஸுக்கு அப்புறம் இருக்கு, வருமொழியின் முதல் எழுத்து காவா இருக்கு. அதை பிரிச்சா என்ன கிடைக்கும், இக்கு பிளஸ் ஆணு கிடைக்கும். சரியா? வருமொழிங்கிறதுனால நம்ம எதை பார்க்கணும், முதல்ல இருக்கிற இந்த இக்க தான் பார்க்கணும். அப்ப உயிர்மை வந்து பிளஸுக்கு அப்புறம் இருந்தா அது மெய் முதல், உயிர்மை பிளஸுக்கு முன்னாடி இருந்தா அது உயிர் ஈறு. ஓகேவா? சோ ஈஸியா இருக்குல்ல, அவ்வளவுதான். சரியா? ஓகே, இப்ப நம்ம புணர்ச்சிக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டைப், பேசிக்கான டைப் படிக்க போறோம். என்னது அப்படின்னா இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. ஓகே, இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னா நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை எனில் அது இயல்பு புணர்ச்சி. ரொம்ப ஈஸியான புணர்ச்சி இதுதான். ஓகேவா? எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்படியே சேர்ந்துப்பாங்க. பொன் பிளஸ் வளையல் பொன் வளையல், மலர் பிளஸ் மாலை மலர் மாலை, பனை பிளஸ் மரம் பனை மரம். சரியா? எந்த லெட்டரும் மாறல, எதுவும் எக்ஸ்ட்ரா வரல, எதுவுமே சேஞ்ச் ஆகல. இப்படி புணர்ந்தால் அது வந்து இயல்பு புணர்ச்சி. ஓகேவா? அடுத்து விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது மாற்றங்கள் ஏற்படுமானால் அது விகார புணர்ச்சி. ஓகேவா? நம்ம பாக்குற எல்லா புணர்ச்சி விதியுமே விகார புணர்ச்சி கீழே தான் வரும். ஓகேவா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த விகார புணர்ச்சியிலையும் 3 அடிப்படையான டைப்ஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பலா பிளஸ் சுளைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அது எப்படி மாறுது, பலா சுளை, ஒரு மெய் எழுத்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. கரெக்டா? இச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இல்லையா? சோ மெய் எழுத்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, படம் பிளஸ் காட்சி. சோ இம்மு என்னவா மாறுது, இக்கா மாறுது, படக்காட்சின்னு மாறுது. சரியா?
நிலைமொழி ஈறு கெட்டு மெய் தோன்றியது. சோ இம் என்னவா மாறிடுச்சு, இம் மறைந்து இக் தோன்றியது. இது ஒரு வகையான புணர்ச்சி. சரியா? மூணாவது பாருங்க, பொன் பிளஸ் சிலை. ஓகேவா? இன்னும் அப்படியே போயிருச்சு, இன்னும் என்னவா மாறிடுச்சு, இர்ரா மாறிடுச்சு. சோ நிலைமொழி ஈறு திரிந்தது, இன்னும் வந்து இர்ரா மாறிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி 3 விதத்துல வந்து விகார புணர்ச்சியில மாற்றங்கள் ஏற்படும். அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, தோன்றல், கெடுதல், திரிதல். சோ தோன்றல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, புதுசா வந்து ஒரு லெட்டர் உள்ள வரும். சரியா? பாருங்க, திரு பிளஸ் குறள் அப்படின்னா திருக்குறள், இக்கு வந்து புதுசா உள்ள வந்திருக்கா, அப்ப தோன்றல். அதேதான் வாழை பிளஸ் குலை, இக்கு எக்ஸ்ட்ரா உள்ள வந்திருக்கு. சோ இது ரெண்டுமே தோன்றல். கெடுதல் அப்படின்னா ஒண்ணு வந்து அப்படியே கெட்டு போயிரும், அவ்வளவுதான், வெளியே போயிரும். சரியா? இங்க பாருங்க, இம் போயிருச்சா, இதுல இம் போயிருச்சு. சோ இது வந்து கெடுதல் விகாரம். ஓகே. லாஸ்டா திரிதல் இருக்கும், ஆனா அது வேற மாதிரி திரிந்து புணரும். ஓகேவா? இங்க பாருங்க, இல்ல என்ன செய்யும், இர்ரா திரிந்து விட்டது. அதே மாதிரி இங்க என்ன மாறிடுச்சு, இர்ரா மாறிடுச்சு. சோ இதுக்கு பேரு திரிதல் விகாரம். சோ 3 டைப்பா வந்து விகாரம் இருக்கு, தோன்றல், கெடுதல், திரிதல். சரியா? சோ ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க டைப்ஸ. நம்மளுக்கு யூஸ் ஆக போறது எல்லாமே இனிமேல் வர போறதுதான். சரியா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரி 3 புணர்ச்சி தான் பார்க்க போறோம். மெய்யீற்று, உயிரீற்று, உடம்படு மெய். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னா, மெய் ஈற்று புணர்ச்சி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஈற்று அப்படின்னா நிலைமொழியை தான் பார்க்கணும். சோ நிலைமொழியில லாஸ்ட் என்னவா இருக்க போகுது, மெய் எழுத்தா இருக்க போகுது. வருமொழியில ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, உயிர் எழுத்து இருக்கும். சோ மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னா மெய் பிளஸ் உயிர் புணர்ச்சி. சரியா? சோ அதே இது வந்து உயிரீற்று புணர்ச்சின்னா என்னவா இருக்கும், அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். உயிர் வந்து நிலைமொழியில இருக்கும், மெய் எழுத்து வந்து வருமொழியில வரும். இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு பேரு உயிரீற்று புணர்ச்சி. சரியா? இதுக்கு வந்து புக்ல வேற பேரும் கொடுத்திருப்பாங்க, இயல்பீற்று புணர்ச்சி, விதியீற்று புணர்ச்சின்னு கொடுத்திருப்பாங்க. பட் உயிரீற்று புணர்ச்சிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? அதுவும் கரெக்ட் தான், பட் இது வந்து கரெக்டா நம்மளுக்கு பொருந்தும். ஓகே. சோ லாஸ்ட் பாருங்க, பார்க்க போறது உடம்படு மெய் புணர்ச்சி. இது வந்து ரெண்டுமே உயிர் தான். சரியா? நிலைமொழியிலையும் உயிர் தான் இருக்கும், வருமொழியிலையும் உயிரெழுத்து தான் இருக்கும். சரியா? இதுக்கு பேர் தான் உடம்படு மெய் புணர்ச்சி. ஓகேவா? சோ பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா? மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னா என்ன இருக்கும், நிலைமொழியில மெய் இருக்கும், வருமொழியில உயிர் இருக்கும். உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியில உயிர் இருக்கும், வருமொழியில மெய் இருக்கும். உடம்படு மெய்னா பிரச்சனையே இல்லை, நிலைமொழியிலையும் வருமொழியிலையும் உயிர் தான் இருக்கும். சரியா? சரி, இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். மெய்யீற்று புணர்ச்சியில மெய்யீற்று நிலைமொழி முன் உயிர் முதல் வருமொழி சேரும் பொழுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும் என்பதே இயல்பு. சரியா? சோ இதுதான் இருக்கிறதுல ஈஸியான விதி, அதனாலதான் நான் இந்த புணர்ச்சியில இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? சோ நம்ம படிக்கிற ஃபர்ஸ்ட் விதி என்னது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சோ உடல்னா இங்க எதை குறிக்குதுன்னா மெய் எழுத்தை குறிக்குது. சரியா? மெய்யதான் எப்பயுமே உடல்னு சொல்லுவாங்க, உயிர் எழுத்துங்கிறது உயிர் தான். சரியா? சோ உடல் மேல் உயிர் வந்து அப்படின்னா நிலைமொழியில நம்ம கிட்ட மெய் எழுத்து தான் இருக்கு, அந்த உடல் மேல் வருமொழியில இருக்கிற உயிரெழுத்து பொருந்திரும். சரியா? சோ அதுக்கு பேர் தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது. சோ எக்ஸாம்பிள் பாருங்க, பால் பிளஸ் ஆடை. ஓகேவா? இதுல இல் இருக்கு இல்லையா, நிலைமொழியில இங்க ஆ இருக்கு. சோ இல் பிளஸ் ஆ அப்படியே சேர்ந்து என்னவா மாறிடுச்சு, லாவா மாறிடுச்சு, பாலாடை. ஓகேவா? மலர் பிளஸ் அடி, இரும் ஆவும் சேர்ந்து என்னவா மாறும், ராவா மாறும். இங்க கனல் பிளஸ் எரி, இல்லும் ஏவும் சேர்ந்து என்னவா மாறும், லேவா மாறும். கடல் பிளஸ் ஓரம், இல்லும் ஓவும் சேர்ந்து லோன்னு மாறி இருக்கு. சரியா? சோ இது ரொம்ப பேசிக்கான புணர்ச்சி தான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்படியே இங்க இருக்கிற மெய்யெழுத்து மேல வருமொழியில இருக்கிற உயிரெழுத்து சேர்ந்து என்ன செஞ்சிரும், புது வார்த்தை ஃபார்ம் ஆயிரும். அவ்வளவுதான். இதுலயே வந்து இன்னொரு ஒரு டைப் இருக்கு, அதாவது மெய்யீட்டு புணர்ச்சிக்குள்ளேயே ஒரு டைப். ஓகேவா? சப் டைப் மாதிரி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. ஓகேவா? இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா இதுவே தான், மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான். பால் பிளஸ் ஆடை, மலர் பிளஸ் அடி, அதே மாதிரிதான். ஆனா இங்க என்ன டிஃபரன்ஸ்னா, நிலைமொழியில் தனிக்குறில் முன் ஒற்று வந்து வருமொழியில் உயிரெழுத்தாக இருந்தால் அந்த ஒற்றெழுத்து ரெட்டிக்கும். சரியா? இங்க பாத்தீங்கன்னா பால், மலர், கனல், கடல் அப்படின்னு வார்த்தைகள் நிலைமொழியில இருக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா ஒண்ணு நெடிலா இருக்கு, பாலை பாருங்க நெடில் எழுத்து இருக்கு. மலர் அப்படின்னா 2 குறில் இருக்கு, கனல்ல 2 குறில் இருக்கு, கடல்ல 2 குறில் இருக்கு. சரியா? இப்படி இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்னு போட்டு போயிடலாம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அப்படி இல்லாம ஒரே ஒரு குறில். சரியா? அந்த மெய்யெழுத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு குறில் கா, இங்க பாருங்க ஒரே ஒரு குறில், இங்க ஒரு கா, இங்க பா, இங்க வி, இந்த மாதிரி ஒரே ஒரு குறில், அதாவது தனி குறில் நின்னுச்சு அப்படின்னா அப்ப என்ன செய்யாது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்னு சொல்லிட்டு இந்த இன்னும் ஆவும் சேர்ந்து என்னவா மாறாது, நாவா மாறாது. அப்படி மாறினா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு,
கனலகுன்னு கிடைக்கும். கரெக்டா? நம்மளுக்கு தேவை வந்து கண் அழகு. கண் பிளஸ் அழகுனா கண் அழகு தானே. கண் பிளஸ் அழகு கண் அழகுன்னு நம்ம போட முடியாது. அப்ப அந்த விதி ஒத்து வராது. அப்ப என்ன செய்யும் அப்படின்னா, இங்க இருக்கிற அந்த ஒற்றெழுத்து அதாவது மெய்யெழுத்து ஒரு காப்பியை போட்டுக்கும். சரியா? இன்னொரு ஒரு ஒற்றெழுத்து அதுவே ஃபார்ம் பண்ணிக்கும். சரியா? அதே மாதிரியே கொண்டு வந்துட்டு என்ன செஞ்சிரும், இந்த இன்னையும் ஆவையும் சேர்த்து விட்டுரும். ஓகேவா? கண் அழகு நம்மளுக்கு அப்ப கிடைச்சிரும். புரியுதா என்ன சொல்றேன்னு? நம்ம மேல பார்த்த அதே தான். ஓகேவா? இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? சோ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு நெடில் எழுத்து இருக்கும், இல்ல 2 குறில் எழுத்துக்கள் அல்லது 3 குறில் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இருக்கும். ஓகேவா? பட் இந்த சப்டைப்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, தனி குறில் இருக்கும். சரியா? பாவமா ஒரே ஒரு குறில் எழுத்து மட்டும் இருக்கும். அப்ப என்ன செய்யக்கூடாது, அந்த குறில் கூட இருக்கிற அந்த புள்ளி எழுத்தை பிரிச்சு கொண்டு போக கூடாது. அதுவே பாவம் தனியா இருக்கு இல்லையா? அப்ப அந்த புள்ளி எழுத்தை அது கூட விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கணும், அந்த புள்ளி மாதிரியே புதுசா ஒரு லெட்டரை உருவாக்கிக்கணும். சரியா? உருவாக்கி என்ன செஞ்சிடணும், அதை வந்து வறுமொழி முதல் எழுத்தோட புணர வச்சு என்ன செஞ்சுக்கணும், நமக்கு தேவையான வார்த்தையை ஃபார்ம் பண்ணிக்கணும். புரியுதா? கண் பிளஸ் அழகு கண்ணழகு, கல் பிளஸ் அணை கல்லணை, பல் பிளஸ் அழகு பல்லழகு, வின் பிளஸ் அரசு விண்ணரசு. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நீங்க வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ஏதாவது டவுட் இருந்தா எந்த இடத்துல டவுட் இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த டவுட்டை சால்வ் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறேன். சரியா? ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு புரியுது அப்படின்னு. ஏன்னா நான் தனியா உட்காந்து தான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? என் முன்னாடி யாரும் கிடையாது. ஸோ புரியுதா புரியலையா, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது இல்ல எந்த இடத்துல புரியல அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பிளாங்கா உட்காந்து நடத்திட்டு இருக்கேன். சரியா? சோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல எப்படி எப்படி சொன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் எனக்கு தெரியும். சரியா? சோ நம்ம வந்து இப்ப என்ன முடிச்சிட்டோம், மெய்யெழுத்து புணர்ச்சியை முடிச்சிட்டோம். அதாவது மெய்யெழுத்து நிலைமொழியில இருக்கும், வறுமொழியில உயிரெழுத்து இருக்கும். அதுலயே 2 டைப் பார்த்துட்டோம். ஓகேவா? நிலைமொழியில வந்து தனி குறிலுக்கு அப்புறம் மெய் இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு மெய்யை சேர்த்துக்கிட்டு புணரும். இல்ல குறில் இல்லாம வந்து நெடில் இருக்குது, இல்ல 2 குறில் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லாம என்ன செஞ்சிரும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்னு புணர்ந்துரும். சரியா? விதியை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, இல்ல தனிக்குறில் இருந்தா என்ன செய்யணும், தனிக்குறில் முன் ஒற்றுவரின் ரெட்டும். சரியா? இரட்டும், அதாவது 2ஆ மாறிடும். அடுத்து உயிரீட்டு புணர்ச்சி, உயிர் பிளஸ் மெய். ஓகேவா? அதாவது நிலைமொழியில என்ன செய்ய போகுது, உயிரெழுத்து இருக்க போது, வறுமொழியில மெய் வரப்போகுது. சரியா? இந்த மாதிரி வந்தா நிலைமொழியில் உயிரீற்று நின்று வறுமொழியின் முதல் எழுத்து வல்லின எழுத்தாக இருந்தால் அதன் மெய் எழுத்து மிகும். சரியா? சோ மெய்யின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அங்க மெய்யிலையுமே ரொம்ப ஸ்பெசிபிக்கா வல்லின எழுத்தை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. சோ வல்லின எழுத்துனா என்னது, கசட தபர ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் இல்லையா? கசட தபர ஞன நமன எரள வளல அப்படின்னு. சோ வல்லின எழுத்து அப்படின்னா கசட தபர. அதுலயும் கா சா தா பா வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதன் மெய்யெழுத்து மிகும். எதன் மெய்யெழுத்து, அந்த காசா தாப்பாவோட மெய்யெழுத்து. ஓகேவா? இப்ப கா வந்துச்சு அப்படின்னா இக்கு போடணும், தா வந்துச்சுன்னா இத்து போடணும். சரியா? அந்த மாதிரி. சோ விதியை பாருங்க, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் விதவாதன மண்ணே. சரியா? சோ நான் நூல்லதான் இருக்கு எல்லா விதிகளுமே, அதுல இருந்து எடுத்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். பலா. சோ நிலைமொழியில என்ன இருக்கு, லா இருக்கு. லாவை பிரிச்சா என்ன கிடைக்கும், இல் பிளஸ் ஆ. அப்பனா உயிர் எழுத்துல முடிஞ்சிருக்கு. சரியா? இது வந்து உயிர் ஈறு. சரியா? சோ நிலைமொழியில உயிரெழுத்து இருந்து வறுமொழி முதல்ல என்ன வந்திருக்கு, சூ வந்திருக்கு. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, காசா தாப்பா சொல்லியிருக்காங்களா? அப்ப சூங்கிறது சா வரிசையில வருது. கரெக்டா? இப்படி வந்துச்சுன்னா இந்த சூ இருக்கு இல்லையா, அதாவது சாச்சா சீச்சி வரிசை, அதுல இருக்கிற மெய்யெழுத்து மிகணும். மிகணும் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா உள்ள நடுவுல வரணும். சரியா? அப்ப சூ இருக்கனால என்ன செஞ்சிருக்கீங்க, இச்சு வந்திருக்கு. பலாச்சுளை. சரியா? அடுத்து பனிப்போர். பனிப்போர்ல என்ன இருக்கு, நிலைமொழியில நீ இருக்கு. நீனா இன் பிளஸ் ஈங்கிறது வந்து உயிரெழுத்து. அப்போ உயிர் ஈரி இருக்கு நிலைமொழியில. வறுமொழியில என்ன வந்திருக்கு, போ வந்திருக்கு. சரியா? சோ அதுவுமே பா வரிசையில வருமா போ. அப்ப என்ன செய்யணும், இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வரணும். பனிப்போர். ஓகேவா? லாஸ்டா திணை துணை. திணை துணையில திணைங்கிறது நிலைமொழி. நிலைமொழியில நைல முடிஞ்சிருக்கு. நைனா இன் பிளஸ் ஐங்கிறது உயிரெழுத்து. கரெக்டா? அப்ப வறுமொழியில என்ன வரணும், காசா தாப்பால ஒண்ணு வரணும். இங்க தூ வந்திருக்கு. தூங்கிறது என்னது, தாவரிசை. அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அதனுடைய வல்லின மெய்யான இத்த வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கோம். சரியா? புரிஞ்சுச்சா? ஈஸியா தான் இருக்கு இல்லையா? வந்து மெய்யீற்று புணர்ச்சியில உள்ள ஒரு சப்டைப் வந்துச்சு. இதுல அப்படி கிடையாது. ஒரே ஒரு டைரக்டான டைப் மட்டும்தான் உயிரீற்று புணர்ச்சியில. காசா தாப்பா வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும், அதனுடைய வழி நிலத்தை எக்ஸ்ட்ரா ஒண்ண போட்டு சேர்த்து விட்டுறணும். அவ்வளவுதான். சரியா? பட் என்ன கண்டிஷன், நிலைமொழியில லாஸ்ட் வந்து உயிரெழுத்து இருக்கணும். சரியா? வறுமொழியில காசா தாப்பா வரணும். வந்துச்சுன்னா தானா இத்த போடணும், பானா இப்ப போடணும். அவ்வளவுதான். சரியா? அடுத்து வந்து உடம்படும் மெய் புணர்ச்சி.
நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் உயிர் பிளஸ் உயிர். சரியா? நிலைமொழியிலையும் உயிர் தான் இருக்கும், வருமொழியிலையும் உயிர் தான் இருக்கும். இதுல வந்து ஒரு 3 டைப்ஸ் வரும். சரியா? என்ன அப்படின்னா, நிலைமொழியின் ஈற்றெழுத்து உயிராக இருந்து வருமொழியின் முதலெழுத்து உயிராக வரும் பொழுது இவ் அல்லது இ இடையில் தோன்றும். இதற்கு உடம்படும் மெய் என்று பெயர். ரெண்டுமே உயிர் தானே, உயிர் பிளஸ் உயிர் தானே. அப்ப எதுக்கு இதுக்கு பேரை வந்து உடம்படும் மெய்ன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்படி ரெண்டுமே உயிரா இருக்கும்போது நடுவுல வந்து 2 மெய்யெழுத்துக்கள் வரும். யார் அவங்கன்னு பார்த்தோம்னா இவ்வும் ஈயும். சோ இதனாலதான் என்ன செஞ்சிருக்காங்க, இதோட பேரை உடம்படும் மெய்ன்னு வச்சிருக்காங்க. இதுல உடம்படும் மெய்ங்கிறது இந்த இவ்வையும் ஈயையும் தான் குறிக்குது. சரியா? சோ பாப்போம், இதை 3ஆ பிரிப்பாங்க எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி விதி இ ஈ ஐ வழி எவ்வும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? அதாவது நிலைமொழியின் ஈற்றுல ஈ வந்திருக்கு அல்லது ஈ வந்திருக்கு அல்லது ஐ வந்திருக்கு அப்படின்னா யாவை வந்து உள்ள சேர்க்கணும், அதாவது ஈய உள்ள சேர்க்கணும். சரியா? ஏனை உயிர் வழி வவ்வும். சரியா? இந்த இ ஈ ஐ வராம வேற உயிரெழுத்து வந்தா என்ன செய்யணுமா, வவ்வும் அப்படின்னா இவ்வ உள்ள சேர்க்கணுமா. சரியா? இது 2வது டைப் முடிஞ்சிருச்சு. 3வது டைப் என்னதுன்னா ஏ முன் இவ்விருமையும். சரியா? ஏன்னு ஒரு உயிரெழுத்து இருக்கு இல்லையா, அது மட்டும் ஸ்பெஷல், அவங்கள விட நம்ம தனியா ட்ரீட் பண்ணணும். அது வந்துச்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம், ஈயும் வந்துக்கலாம் இவ்வும் வந்துக்கலாம். சரியா? அந்த வார்த்தையை பொறுத்து நம்ம போடணும், ஈயா இவ்வா அப்படிங்கிறது. சரியா? அவ்வளவுதான், உயிர் வழியின் உடம்படு மெய் என்றாகும். சரியா? சோ 3 டைப் இருக்கு. எப்படி பிரிச்சிருக்காங்க, இ ஈ ஐ வந்துச்சுன்னா ஈ போடணும், வேற எது வந்தாலும் என்ன செய்யணும், இவ் போடணும். ஏ வந்துச்சுன்னா ஈயும் போடலாம் இவ்வும் போடலாம், அந்த வார்த்தையை பொறுத்து மாறும். சரியா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் டைப் நிலைமொழியின் உயிர் ஈறு ஈ ஈ ஐயாக முடிந்தால் ஈ தோன்றும். எக்ஸாம்பிள் பாருங்க, மணி பிளஸ் அடி. சரியா? சோ நிலைமொழியின் ஈற்றெழுத்து என்னவா இருக்கு, நீயா இருக்கு, நீனா இன் பிளஸ் இ. அப்ப ஈல முடிஞ்சிருக்கா, ஈல முடிஞ்சா என்ன சேர்க்கணும், ஈ சேர்க்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து கிளி பிளஸ் அழகு. லீ இருக்கா, நிலைமொழியின் ஈற்றெழுத்து. லீனா இல் பிளஸ் இ, ஈல முடிஞ்சிருக்கு, அதனால ஈ சேர்த்திருக்கோம். சோ கிளி பிளஸ் அழகு, கிளி அழகு. ஓகேவா? அடுத்து காட்சி பிளஸ் அழகு, அதேதான், நிலைமொழியின் ஈற்றெழுத்து சீயா இருக்கு, இச்சு பிளஸ் இ, அதனால ஈ சேர்த்திருக்கோம். சரியா? காட்சி அழகு. தீ பிளஸ் எரிகிறது. தீ அப்படின்னு என்ன அர்த்தம், இத்து பிளஸ் இ. சோ ஈ வந்தாலும் ஈ வந்தாலும் ஐ வந்தாலும் என்னதான் செய்யணும், ஈய தான் சேர்க்கணும். சரியா? தீ எரிகிறது. அடுத்து தீ பிளஸ் அணைப்பான், அதேதான், இத்து பிளஸ் இ, அதனால ஈ சேர்த்திருக்கோம். ஓகே. அடுத்து கலை பிளஸ் அறிவு. கலை பிளஸ் அறிவுனா என்ன இருக்கு, லை இருக்கு. லை எப்படி பிரிக்கலாம், இல் பிளஸ் ஐ. சோ ஐ வந்தா என்ன செய்யணும், ஈ சேர்க்கணும். அதேதான் பனை பிளஸ் ஓலை. நைனா இன் பிளஸ் ஐ இருக்கிறதுனால ஈ சேர்த்திருக்கோம். புரிஞ்சிருச்சா? எதெல்லாம், இ ஈ ஐ, இந்த 3 எழுத்து இருந்தா என்ன சேர்க்கணும், நம்ம ஈ சேர்க்கணும். சரியா? ஈ சேர்க்கணும். நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்து இது ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். நீங்க வந்து டக்கு டக்கு டக்குன்னு யாருக்காவது ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலும் என்ன செய்யணும், வேகமா சொல்ற அளவுக்கு நீங்க வந்து ரெடி ஆகணும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அடுத்த டைப் பார்க்கலாம். நிலைமொழியின் உயிர் ஈறு ஆ ஆ உ உ ஓ ஆக முடிந்தால். சரியா? நம்மளுக்கு வந்து அந்த விதியில சொல்லும் போது அதை தவிர எல்லா உயிரெழுத்தும் சொல்லிட்டாங்க. ஆனா வந்து புக்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ ஈ ஐய தனியா கொடுத்துட்டு இங்க வந்து இந்த 5 பேரை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆ ஆ உ உ ஓ. சரியா? இவங்க வந்தாங்க லாஸ்ட்ல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இவ்வ சேர்க்கணும். ஓகேவா? மறுபடியும் சொல்றேன், இ ஈ ஐனா ஈ சேர்க்கணும். அது இல்லாம அ ஆ உ உ ஓ அப்படின்னு வந்தா என்ன செய்யணும், இவ் சேர்க்கணும். ஓகேவா? சோ அதேதான் குண பிளஸ் அழகினா நான் இருக்கு லாஸ்ட்ல, அதை இன் பிளஸ் ஆன் பிரிக்கலாம். அப்ப ஆ வந்திருக்கு இல்லையா, ஆ வர்றதுனால இவ் சேர்த்திருக்கோம், குணவழகி. ஓகேவா? அடுத்து திரு பிளஸ் ஆரூர். ஓகே. சோ ரூ இருக்கு, இரு பிளஸ் ஊன்னு பிரிக்கலாமா, ஊ வந்திருக்கு இல்லையா, ஊ வந்து என்ன செய்யணும், இவ் சேர்க்கணும், திருவாரூர். பூ பிளஸ் அழகி. பூன்னு இருக்கு, இப்பு பிளஸ் ஊ, ஊ வந்து என்ன செய்யணும், இவ் சேர்க்கணும், பூவழகி. அதேதான் கோ இருக்கு, இக்கு பிளஸ் ஓ, ஓ வர்றதுனால இவ் சேர்க்கிறோம், கோவில். ஓகேவா? சோ அவ்வளவுதான், இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த டைப் பாருங்க, ஏ வந்துச்சுன்னா. ஓகேவா? நிலைமொழியின் உயிர் ஈறு ஏ ஆக முடிந்தால் என்ன செய்யணும், இவ்வு இ, இது ரெண்டுல எதுனாலும் வரும். ஓகேவா? அந்த வார்த்தையை பொறுத்து மாறும். பாருங்க, தே பிளஸ் ஆரம். அப்ப தேன்னு இருக்கு இல்லையா, தேங்கிறது எப்படி பிரியும், இத்து பிளஸ் ஏன்னு பிரியும். இங்க என்ன செஞ்சிருக்காங்க, இவும் சேர்த்திருக்காங்க. ஏன்னா தே பிளஸ் ஆரம் அப்படின்னா தேவாரம் அப்படின்னு தான் எழுத முடியும், தேயாரம்னு எழுத முடியாது. கரெக்டா? சோ தேவாரம்னு தான் வரும். அப்ப இவ் சேர்க்கணும்.
அடுத்த எக்ஸாம்பிள், அவனே பிளஸ் அரசன். ஓகே, அவனே, அப்ப நே வந்து எப்படி பிரிக்கணும், இன்னு பிளஸ் ஏன்னு பிரிக்கணும். சரியா, இது வந்து இன்னு பிளஸ் ஏ, இந்து கிடையாது இன்னு. சரியா, இன்னு பிளஸ் ஏன்னு பிரிக்கிறோம். ஏ வந்து என்ன செய்யணும், இ யு எதுனாலும் வரலாம். பட் இங்க பாருங்க, அவனே அரசன். கரெக்டா? சோ அப்ப அவனே அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு என்ன வரணும், யா தான் வரணும். அதனால இ போட்டிருக்கோம். இ பிளஸ் ஆ யா. ஓகேவா, அவனே அரசன். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் வந்து நமக்கு புக்ல கொடுத்துருக்கிறது தான். இதை பார்த்துக்கோங்க, ஈஸியா இருக்கும். இ இ ஐ இந்த 3 வந்துச்சுன்னா நம்ம இ போடணும். பிற உயிர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆ ஆ உ உ லாஸ்ட் என்ன வரும், ஓ. இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா இவ் வரணும். ஏ வந்து ஸ்பெஷல், அவங்க வந்தாங்கன்னா இவும் வரலாம் இவ்வும் வரலாம். சரியா, ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அவ்வளவுதான் உடம்படு மெய். சரியா, ஒரு தடவை பார்ப்போமா திரும்ப. நம்ம ஸ்டார்டிங்ல வந்து மெய்யீற்று புணர்ச்சியில இருந்து பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் விதி என்ன பார்த்தோம், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சரியா, உடல் அப்படின்னா நிலைமொழியில மெய் எழுத்து இருக்கணும், வருமொழியில உயிர் எழுத்து வரும். இந்த மாதிரி வரும்போது டக்குன்னு அவங்களே சேர்ந்துப்பாங்க, ஒரு பிரச்சனை அங்க வராது. சரியா, ஆனா என்ன அப்படின்னா நிலைமொழியில வந்து தனி குறில் இருந்துருச்சு. ஓகேவா, தனி குறிலுக்கு அப்புறம் ஒரு ஒற்று இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் என்ன செய்யணும், அந்த ஒற்றை இன்னொரு தடவை ஒரு காப்பி எடுத்து பக்கத்துல போட்டணும். சரியா, இதோட விதி என்னன்னு பார்த்தோம்னா தனி குறில் முன் ஒற்று உயிர் வழின் ரெட்டும். சரியா, இவ்வளவுதான் மெய்யீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா உயிர் பிளஸ் மெய். உயிர் ஈறு அப்படின்னா நிலைமொழியில ஃபர்ஸ்ட் உயிர் தான் இருக்கும், உயிர் பிளஸ் வருமொழியில மெய் இருக்கும். சரியா, சோ உயிர் பிளஸ் மெய் அப்படின்னா எப்படி மாறும், இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும். சரியா, வர்ற வருமொழியில காசா தாப்பா வந்துச்சுன்னா அதனுடைய ஒற்றெழுத்து மிகும். சரியா, சூ வந்தா இச்சு போடணும், போ இருக்கு இல்லையா அப்பனா இப்பு போடணும், தூ இருக்கனால இத்து போடணும். சரியா, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, உடம்படுமை இப்பதான் பார்த்தோம். உயிரும் உயிரும் இருக்கும், நடுவுல வந்து இவ் அல்லது இ இது மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அதனாலதான் அதுக்கு உடம்படு மெய்ப்புணர்ச்சின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயும் 3 டைப் இருக்கு. என்னதுலாம், இ இ ஐ வந்துச்சுன்னா இ போடணும். பிற உயிர்கள் அப்படின்னா ஆ ஆ உ உ ஓ இதெல்லாம் வந்துச்சுன்னா இவ் போடணும். ஏ வந்துச்சு அப்படின்னா இ யு இது ரெண்டுல எதுனாலும் போடலாம். சரியா, அந்த வார்த்தையை போட்டு நீங்க போட்டுக்கணும். ஓகேவா, இப்ப நம்ம 6ஆம் வகுப்புல இருக்கிற பிரித்தெழுதுகளுடைய புணர்ச்சி விளக்கத்தை பார்க்கலாம். சரியா, நம்ம வந்து இப்ப 3 புணர்ச்சி தான் படிச்சிருக்கோம். என்னதெல்லாம், மெய்யீற்று புணர்ச்சி, உயிரீற்று புணர்ச்சி, உடம்படு மெய் புணர்ச்சி. சரியா, இந்த 3 புணர்ச்சிகளுக்கு வர்ற வார்த்தைகளை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். சரியா, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மெய்யீற்று புணர்ச்சி விதி என்னது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. நமக்கு தெரியாது கொஸ்டின் பேப்பர் எப்படி வரப்போகுதுன்னு. சப்போஸ் இந்த விதியை கூட கேட்க வாய்ப்பு இருக்கு, நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும். சரியா, சோ ஒரு டைம் டெஸ்ட் எழுதி பார்த்தாதான் நியூ சிலபஸ் பேஸ்ல எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்கும் நம்மளுக்கே தெரியும். ஓகேவா, சோ அதனால வந்து எல்லாத்தையும் படிச்சுங்க, எதையும் விட்டுட்டு போகாதீங்க. சோ பாருங்க, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னா தமிழ் பிளஸ் எங்கள் தமிழங்கள், அவன் பிளஸ் அழிப்போல் அவன் அழிப்போல். ஓகே, ஏன் பிளஸ் என்று இன்னும் ஏன் சேர்ந்து என்ன செஞ்சிருச்சு, அப்படியே நேன்னு மாறிடுச்சு, எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே உடல் மேல உயிர் வந்து உட்காந்துக்குச்சு. ஓகேவா, இடம் பிளஸ் எல்லாம் இடமெல்லாம், செயல் பிளஸ் இலக்க செயல் இலக்க, மானம் பிளஸ் இல்லா மானம் இல்லா, பொருள் பிளஸ் உடைமை பொருள் உடைமை, தான் பிளஸ் என்று தான் என்று, எதிர் பிளஸ் ஒழிக்க எதிரொலிக்க, நூல் பிளஸ் ஆடை நூலாடை, நிலத்தின் பிளஸ் இடையே நிலத்தின் இடையே, ஔடதம் பிளஸ் ஆம் ஔடதமாம், இடம் பிளஸ் எல்லாம் இடமெல்லாம், மானம் பிளஸ் இல்லா மானமில்லா, தாள் பிளஸ் ஆட்டு தாளாட்டு, பயன் பிளஸ் இலா பயனிலா, களம் பிளஸ் ஏரி களமேரி, அடிக்கும் பிளஸ் அலை அடிக்கும் அலை, நூல் பிளஸ் ஆடை நூலாடை, பொருள் பிளஸ் உடைமை பொருளுடைமை. ஓகேவா, சோ அடுத்து என்ன பார்த்தோம், இதுக்குள்ளேயே அதாவது மெய்யீற்று புணர்ச்சிக்குள்ளேயே ஒரு சப்டைப் பார்த்தோம் இல்லையா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் ரெட்டும். சரியா, சோ அந்த விதியின்படி தம் பிளஸ் உயிர், சோ தா மட்டும் தான் இருக்கு இல்லையா, சோ தனி குறில், தனி குறிலுக்கு அப்புறம் ஒரு ஒற்று வந்துட்டு என்ன செய்யணும், இந்த இம்மை இன்னொரு தடவை போட்டுக்கணும். இந்த இம்மும் இந்த ஊவும் சேர்ந்து என்னவா மாறும், மூவா மாறும். சரியா, சோ தம் உயிர். பொய் பிளஸ் அகற்றும் பொய் பிளஸ் இ பிளஸ் அகற்றும் பொய் அகற்றும், மின் பிளஸ் அணு மின்னணு, கண் பிளஸ் உறங்கு கண் உறங்கு, கல் பிளஸ் எடுத்து கல் எடுத்து, கல் பிளஸ் உண்டு கல் உண்டு. ஓகேவா, சோ நம்ம வந்து ஸ்கூல்ல 9th 10th எல்லாம் வந்து இந்த புணர்ச்சி விதிகள் டெஸ்ட் எழுதியிருப்போம். ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, அதுல வர புணர்ச்சி விதியை ஃபுல்லா எழுத சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் ரெட்டும் போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிறதே சேர்த்துக்கணும். ஏன்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் ரெட்டும் அப்படின்னா இந்த பாயிண்ட் வரை தான் முடியும். கரெக்டா, அதுக்கப்புறம் தம் பிளஸ் இம் பிளஸ் உயிர் வந்து தம் உயிரா மாறணும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து என்ன செய்யணும், ஒன்றணும். ஓகேவா, சோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதனால நான் வந்து
ஃபர்ஸ்ட் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு அப்படிங்கிற விதியை நடத்தினேன். சரியா? ஏன்னா அது புரிஞ்சுச்சு அப்படின்னா அதை வச்சு அப்படியே அப்படியே மேல மேல நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அடுத்து உயிரீற்று புணர்ச்சி. இவங்களுக்கு என்ன ரூல்? காசா தாப்பா மிகும். சரியா? அதாவது இயல்பினும் விதியினும். இயல்பினும்ங்கிறது ஓகே, பட் இந்த விதியினும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். சரியா? மகர ஈற்று புணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. அது நடத்தும் போது நான் அந்த விதியினுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன். சரியா? சோ இயல்பினும் விதியினும் என்ற உயிரும் என்ன செய்யும்? காசா தாப்பா மிகும்னு சொல்லியிருக்காங்க. சோ பாருங்க, வழித்தடம். ஓகே, சோ இங்க எங்க இருக்கு உயிர்? லீ இருக்கு. லீனா என்னது? இல்லு பிளஸ் இ. கரெக்டா? சோ ஈங்கிறது உயிரெழுத்து. ஓகே, அப்ப கரெக்ட். அப்ப என்ன செய்யணும்? தா வந்து காசா தாப்பால இருக்குது. ஓகே, அப்ப தாவோட ஒற்றெழுத்தான இத்து வந்து மிகணும். சரியா? வழி பிளஸ் இத்து பிளஸ் தடம், வழித்தடம். போகி பிளஸ் பண்டிகை, போகி பண்டிகை. கணினி பிளஸ் தமிழ், கணினி தமிழ். முத்து பிளஸ் சுடர், முத்து சுடர். ஓகேவா? அடுத்த புணர்ச்சி என்னது? உடம்படு மெய் புணர்ச்சி. ரெண்டுமே உயிரா இருக்கும். நிலைமொழியும் உயிர் தான், வருமொழியும் உயிர் தான். சரியா? நடுவில் வந்து என்னெல்லாம் வரலாம்? யூ வரலாம், ஈ வரலாம். சோ இது வந்து எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? இ இ ஐ வந்து என்ன செய்யணும்? ஈ வரணும். அது இல்லாம ஆ ஆ உ உ ஓ வந்தா என்ன வரணும்? யூ வரணும். இதெல்லாம் இல்லாம ஏ வந்துச்சுன்னா, ஏ வந்தா என்ன செய்யலாம்? ஈயும் வரலாம், இவ்வும் வரலாம். சரியா? இப்ப கண்டிப்பா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும் நம்புறேன். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன். சரியா? சோ இங்க பாருங்க, நிலா பிளஸ் ஒளி. ஓகேவா? ஆ வந்திருக்கு. ஆ வந்தா என்ன போடணும்? ஈ போடணுமா, யூ போடணுமா? யூ போடணும். கரெக்டா? சோ அதனாலதான் நிலா ஒளி. வேதி பிளஸ் உரங்கள். வேதினா என்ன வந்திருக்கு? ஈ இருக்கு. கரெக்டா? ஈ வர்றதுனால ஈ போட்டுருக்காங்க. ஓகேவா? வேதி உரங்கள். இவை பிளஸ் எட்டும். வை. வைனா அதுக்குள்ள என்ன இருக்கு? ஐ இருக்கு. இ இ ஐ, அதுக்கு என்ன போடணும்? ஈ தான் போடணும். கரெக்ட் தான். நன்றி பிளஸ் அறிதல். நன்றினா என்ன இருக்கு? ஈ இருக்கு இந்த ரீக்குள்ள. அப்ப ஈ போடணும். நன்றி அறிதல். மலை பிளஸ் எல்லாம். லைனா அந்த லைக்குள்ள என்ன இருக்கு? ஐ இருக்கா? அப்ப என்ன செய்யணும்? நம்ம இந்த ஈ எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். மலை எல்லாம். பசி பிளஸ் இன்றி. பசி, சீக்குள்ள என்ன இருக்கு? ஈ தான் இருக்கு. அப்ப ஈ போட்டு பசி இன்றி. கை பிளஸ் அமர்த்தி. கைக்குள்ள என்னதான் இருக்கு? ஐ தான் இருக்கு. சோ ஈ சேர்த்து கை அமர்த்தி போட்டாச்சு. சோ ஏக்கு வந்து எந்த வார்த்தையும் இல்லை, இருந்தா வந்து நம்ம இதை சேர்த்திருக்கலாம். ஓகேவா? சோ அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த 3 புணர்ச்சியும் ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதனாலதான் வந்து நான் ஸ்கூல் புக்ல இருக்கிற பிரித்தெழுதுகவும் கொண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். சரியா? சோ இதே மாதிரி வந்து ஒரு வீடியோவோட என்ன செஞ்சுக்கலாம்? 6th 7th 8th இருக்கிற பிரித்தெழுத கொண்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? சோ இந்த 3 புணர்ச்சியுமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு அது புரியும். சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. இல்லைன்னா இல்ல கமெண்ட் பண்ணலாம் டைம் இல்லை மேடம், அடுத்தது நாங்க எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு, கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணுங்க. சரியா? லைக் பண்ணீங்க அப்படின்னா அதை வச்சு நான் புரிஞ்சுப்பேன். ஓகே, உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ புணர்ச்சினாலே ரொம்ப கஷ்டம், புணர்ச்சினா எப்படி படிக்கிறது, இல்ல எதுக்கு அதெல்லாம் படிச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்ல இருக்க பிரித்தெழுத படிச்சுட்டு போய் எழுதுவோம்பா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டும் ஈஸியா வந்து புணர்ச்சியை படிச்சுப்பாங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.